கடந்த காலங்களாக இருந்ததுன்னா வந்து பீகாரில் வந்து பிஜேபிக்கு ஒரு முக்கியமான ஸ்டேட். பீகார் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் ஃபார் பிஜேபி. அங்கே வந்து தன்னோட டர்ஃபை மீறி ஸ்டாலின் போறாருன்னா அமித்ஷா மோடி லைக் பண்ண மாட்டாங்க. தே வில் டேக் த ஸ்வீட் ரிவெஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தில் வந்து தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து கெஜ்ரிவால் எக்ஸ்பேண்ட் பண்ணது தான் வந்து அவரை உள்ள போட்டதுக்கு ஒரு காரணம். வெறும் டெல்லி மட்டும் இல்லை, குஜராத்தில் மோடியோட குஜராத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டி மேக்கிங் இன்ரோட்ஸ். அது வந்து அமித்ஷா மோடிக்கு வந்து, அதாவது நீங்கள் கற்பனை யூனோ அவங்க ரெண்டு பேரை பற்றி அவங்க எப்படிப்பட்டவர்கள்னு தெரியும். த மோஸ்ட் ரூத்லெஸ் பாலிட்டிஷியன்ஸ் இன் த வேர்ல்டு. ஈவிரக்கமில்லாத இந்த உலகத்திலே ஈவிரக்கமில்லாத அரசியல்வாதிகள்னால் அவங்க ரெண்டு பேர் தான். வெற்றி ஒன்று தான் அவங்களுக்கு இலக்கு. அதற்காக அவர்கள் என்ன வேணுமானாலும் செய்வார்கள். தங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தடைக்கற்களை தகர்த்து எறிவார்கள். அங்கே போய் அவர் காலை வச்சது தான் வந்து அவருடைய கைதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். பட் ஸ்டாலின் தைரியமாக பீகாருக்கு ஏன் போகிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் சொன்ன இத்தனை காரணங்களையும் மீறி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்ஸ்ட் இட் நவ் மோடி இஸ் வல்னரபிள். அவங்க கட்சிக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிரசிடெண்ட்டை வந்து ஒரு வருஷமாக போட முடியல அவங்களால. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு டசல் போய்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு பேச்சு நேற்று பாட்னாவில் பீகாரில் பேசும்போது அவர் ஒரு வார்த்தை ஸ்டாலின் சொல்கிறாரு, அதாவது இந்தியா கூட்டணி பீகாரில் தான் உருவாச்சு, நாங்கள்லாம் சேர்ந்து உருவாக்கணும் இங்கே, அதனால தான் வந்து 400 பேசின மோடியை 240க்கு சுருக்கணுன்றார். அதாவது வந்து தன்னோட எதிரியை வந்து கழுத்தில் கையை வச்சு அப்படியே வந்து தூக்கி நிறுத்தி கேள்வி கேட்குறது. டேக்கிங் த ஃபைட் டு தி எனிமிஸ் கேம்ப்னுவாங்க. ஸோ டு த பாயிண்ட் அவர் பேசுகிறாரு. அதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் அவர் பக்கம் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மோடி 2.0 இல்லை, இது 3.0. மோடி 2.0னா 303னா தே கேன் டூ எனிதிங். இப்போ 3.0ல வந்து 240 தான். ஆங்கிலத்தில் சொன்னால் பிஜேபிக்கு உள்ளேயே வந்து பழைய மோடி இல்லை, ஓரளவு அதிகாரம் ஓரளவு தளர்ந்து தான் இருக்குது. சம் சார்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி இருக்குது. அதையும் வந்து அவர் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கிறார். ஃபண்டமெண்டலி இஸ் அ வெரி ஸ்மார்ட் பாலிட்டிஷியன். அது ரொம்ப ரொம்ப கூர்த்த மதி கொண்ட ஒரு ரொம்ப சாமர்த்தியசாலியான அரசியல்வாதி தான் அவர் ஸ்டாலின். தேசிய அளவில் வந்து தன்னுடைய ஆகிருதியை, தன்னுடைய ஆளுமையை நன்கு விஸ்தரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற பெருங்கனவு அவருக்கு இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் தான் நாம் இந்த பயணத்தை